ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா, என்னுடைய முன்னாள் பாஸ் திரு கொங்குவேல் அவர்களோட அப்பா சிலம்பொலி செல்லப்பன். சிலம்பொலிங்கிறது அவருக்கு சிலம்பொலிங்கிறது பட்டம். ஆமாம், கலைஞரால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் அது. சிலம்பொலிங்கிறது செல்லப்பன் அவர் பேர். அவர் ஆரம்பத்தில் கணக்கு ஆசிரியர், அப்புறம் ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகி, அப்புறம் அதுக்கு மேலேயும் மறுபடி தமிழ் வளர்ச்சித்துறையில் இயக்குனராக இருந்திருக்காரு. அப்புறம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் இயக்குனராக இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட சிலம்பொலியார் அவருக்கு இன்று 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தான் நம்ம அன்றைக்கி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அங்கே நினைவேந்தல்னு சொல்கிறத விட ஒரு சிலப்பதிகார விழா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள், தமிழ் சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்யும் மாணவர்கள் அத்தனை பேரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். வாங்க, அதை நீங்களும் வந்து பாருங்கள். நன்றி. ஒரு குழு புகைப்படம், விருதாளர்கள் எல்லோரும். சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து வழங்கி மகிழ்ச்சி கொள்கிறது இந்த அரங்கம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு தலைமையுரை தாங்க தொழிற்புரட்சி செய்த போதும் எளிமை தாங்கியவர், தொன்மக்கள் நிறைந்த இந்த அவைக்கு தலைமை தாங்கியவர் பேரன்போடு இங்கே அழைக்கின்றோம். வணக்கம். எனது உள்ளத்தில் என்றும் அழியாத தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க தமிழ்மகன் சிலம்பொலியாரின் 60வது பேச்சாளர் டாக்டர் ஜெகத்ரட்சன் அவர்களே, விருது பெற்றவர்களே, விருது பெற்றவர்களை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்திய பொன் செல்வகணவி அவர்களே, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்து பிட்ஸ்பர்கில் ட்ரீட்மெண்ட் இருந்தது. நானும் அவரும் உட்காந்து பேசணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டான்னா அரசியல் ஓய்வு எடுத்துன்னு சொன்னேன். அவர் சொன்ன நோ, எனக்கு மந்திரி ஆளினா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மந்திரியாக இருந்தால் ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சினாங்க இருக்கும், பேசுனீங்கன்னா தூக்கம் வராது. அதனால் ஐ நீட் டு பி இன் பாலிட்டிக்ஸ். அரசியல் இருந்தால் தான் என்னை மக்கள் கூப்பிடுவாங்க. ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா பேசுறதுக்குன்ட்டு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ், ஒரு பேசிஸாக பேசிகிட்டே இருக்கணும், மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த அளவு பார்த்தா சிலம்பொலியார் எப்போ தான் கணின்ட்டு டோன்ட் வரி. அது அவர் தமிழன் சொன்ன பொழுது நாங்கள்லாம் ஷேர்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது. அண்டு அவரோட பேசும் பொழுதும் குழுப்படுத்தி ஜெகத்ரட்சன் அவர்களை வரவேற்கின்றேன். I am not a great speaker. விழா பேருரைக்கு முன்பாக நன்றியுரை வழங்க சிலம்பொலியார் செல்லும் அவைக்கெல்லாம் நிழலானவர், இன்றளவும் மொழி பயிலும் முது மாணவர், கூட்டங்கள் கண்டறிந்து நூலாக்கினார், குழைந்த தமிழ் பேசி பிள்ளைகள் எங்களை ஆளாக்கினார். நன்றியுரை நவல அன்பிற்குரிய அறக்கட்டளையின் செயலாளர் அம்மா அவர்களை அழைக்கிறேன். என்னை தந்தைக்கும் என்னை இந்த மேடையில் நிற்க வைத்துள்ள தமிழன்னைக்கும் முதல் வணக்கம். முதல்ல இந்த மேடையில் நான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு அப்புறம் தான் நன்றியுரை சொல்ல போகிறேன். ஐயா மோகன்குமார் அவர்கள் அப்பாவுக்காக ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க.
நானையூர ஜெகதண்ணா, ஈஸ்வரன், பழனிப்பன் எல்லாம் உள்ள ஒரு அவையில் அப்பாவுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்கணுன்று நீங்கள் அரசுக்கு நான் கடன்பட்டிருக்கேன். சிலம்பொலி சிலப்பதிகார அறக்கட்டளை சார்பாக விழா சிறக்க சிலம்பொலியாரின் தமிழ் உறவுகளாக இங்கு வந்து வருகை தந்திருக்க கழகத்து தமிழில் சிறந்தவர். வந்து விழ வார்த்தையெல்லாம் அடம் பிடிக்கும். இவர் பேசத் தொடங்கினால் தாய் தமிழே படம் பிடிக்கும். நம்முடைய பெருமக்களே, சின்ன வயசுல ஒரு மூட்டை எடுத்து காது குத்தும்போது ஆடு எங்கள் ஊர் ஆடு வெட்டுவாங்க. அன்புடைய பெருமக்களே, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி இருக்கிற என்னுடைய அருமை பிள்ளை கொங்குவேல் அவர்களே, தொடக்க உரையாற்றி இருக்கிற கவி பேரருவி என்னுடைய ஆருயிரண்ணன் ஈரோடு தமிழன்பன் அவர்களே, புகழ் உரையாற்றி இருக்கிற தமிழறிஞர் மறைமலை இலக்குவனார் அவர்களே, விருதுகள் அறிமுக உரையாற்றி இருக்கிற கவிஞர் பொன் செல்வக்கணபதி அவர்களே, தலைமை உரையாற்றி இருக்கிற முனைவர் என்னுடைய அருமையின் பெரியசாமி அவர்கள். அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும். அவர் ஒரு சிங்கத்தையே அடக்கி கூண்டுக்குள் வைத்த ஒரு பெருந்தகை நம்முடைய பெரியசாமி அவர்கள். நண்பர்களே, ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த எம்ஜிஆர் என்கிற சிங்கத்தை கூட்டுக்குள் அடைத்து தன் கையிலே வைத்திருந்த பெருமை பெரியசாமி அவர்களுக்கு தான். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், என்னை முதலாக பெற்றெடுத்தது சத்திய தாய், இரண்டாவது பெற்றெடுத்தது பெரியசாமி என்று சொன்னார். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து எம்ஜிஆரை வெறும் எலும்பும் சதையுமாகத்தான் தமிழகத்திலே இருந்து நாம் அனுப்பி வைத்தோம். மீண்டும் ஒரு மன்னாதி மன்னனாக தமிழகத்துக்கு திருப்பி தந்த பெருமை பெரியசாமி அவர்களுக்கு. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் ஒரு மூத்த உறுப்பினர், எப்பொழுதுமே என் மீது அளவு கடந்த பாசத்தை கொண்டிருக்கிறவர். இன்னொரு செய்தியை சொல்லணும், நான் மறந்துட்டேன். எங்கள் அண்ணன் ஊர்லேருந்து வந்தார். எங்கள் அண்ணன் பசங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், ஏன்பா ஒரு செய்தி, ஒரு நியூஸுப்பா, பெரியசாமி நம்ம ஜாதிக்காரம்ம, அவர் வீட்டில் 3 பொண்ணுக்கு தான் ஏதோ ஒரு பொண்ணை கேளம்பான்னார். நான் சொன்னேன், ஆனால் பெரியசாமி நம்ம இது இல்லை, ஐயோ கவுண்டராமன், உனக்கு என்னடா தெரியும்னா. அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தின் மீது பற்றும் பாசம் கொண்ட பெருந்தகைவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர், என்னுடைய பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பழனியப்பன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அகிலன் அவர்களே, மூர்த்தி அவர்களே, அருமையண்ணன் பாமு சேதுராமன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாசத்திற்குரிய ஈஸ்வரன் அவர்களே, செந்தில் தியாகராஜன் அவர்களே, புதுவை தர்மராஜ் அவர்களே, சோழிங்கர் பிரசங்கராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். சிலம்பொலியார் அவர்கள் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். அவர் மீது, அவர் பெயரால் தமிழக அரசு ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வேண்டுகோள் வைத்தார்கள். ஈஸ்வரனே இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அதை விட நமக்கு என்ன? முக்கண்ணனை படைத்த ஈஸ்வர பெருமானே இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இது நடந்துடும். இந்த நேரத்திலே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கனத்த இதயத்தோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். தசரதன் மறைந்த போது ராமன் சொல்லி அழுவான். ராமன் பரம்பொருள், அவனுக்கு தெரியும் எல்லாம். ஆனால் தந்தை என்று சொன்னவுடன் ராமன் சொல்லி அழுவான். நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரேரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உடனே என்று சொல்லி ராமன் சொல்லி அழுவான். அந்த நிலையில் தான் நான் இருக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு ஞான தந்தையாக இருந்தவர் அருமையண்ணன் சிலம்பொலியார் அவர்கள். தமிழை மழையென கொட்டிய தன்மான மேகம் நம்முடைய அருமையண்ணன் சிலம்பொலியார் அவர்கள். தமிழ்தாயின் தவ புதல்வன்
மகுடம் வேண்டாத மன்னாதி மன்னன், மகுடம் வேண்டாத மன்னாதி மன்னன். சிலம்பொலியார் ஒரு சகாப்தம். இனமானம் தன்மானம் என்கிற இரண்டையும் 2 கண்களாக கொண்டு தன் வாழ்க்கையை நடத்திய பெருந்தகை. ஒப்புவில்ல தமிழ் பண்பாளர், இலக்கிய பூக்காடாய் திகழ்ந்த நாயகர் அவர். பேசுகிறார் என்றால் நயகரா நடப்பதை போல் இருக்கும், மதுரம் வெள்ளி பூப்பதைப் போல அவர் பல்வேறு வகையான எல்லா இடங்களிலும் கூட்டத்துக்கு போனார்னா பெரும்பாலும் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை ஒரு 3/4 பகுதி அவை நடராஜனோடு தான் சென்றது. அப்போல்லாம் பட்டிமன்றம் நடக்கும். அந்த பட்டிமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அது நடுவராக இருப்பார்கள், அல்லது குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருப்பார்கள். ஆனால் கிளம்பலாம் போகலான்னா இருப்பா, இன்றைக்கி ஒரு அணிக்கு நான் தலைவர், இன்னொரு அணிக்கு சிலம்பொலி தலைவர்ப்பா, சிலம்பொலி எல்லா பாட்டையும் கபகபன்னு ஒப்பிச்சு தொலைச்சிடுவார்ப்பா, நம்மளால் போய் பீட் பண்ணோம்னா நான் இங்கேருந்து எதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் போகணும்பா அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அவரே பார்த்து பயப்படுவார். ஒரு பெரிய மாமன்னனாக இருந்த அவர் பெரிய பெருந்தகை அவரே பார்த்து பயந்து போகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த தமிழறிஞராக அடக்கம், பொறுமை, உறுதி எனும் அணிகளை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை, ஒரு பேரறிவாளராக தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் பேசுகிறாருன்னா அவை அப்படி அசந்து போயிடும். கம்பன் கடகத்தில் கம்பனும் பாவேந்தரும் பேசினார். இன்றைக்கி அந்த கேசட்டை கையில் வச்சுருக்கிறோம். அது மாதிரி பேச்செல்லாம் கேட்கவே முடியாது. பாவேந்தரை பற்றி பேசினான்னா நமக்கே சூடு ஏறி போயிடும். அவ்வளவு பாட்டையும் மனப்பாடமாக பேசுவார். அது மாதிரிலாம் நம்ம இது மேல் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறப்பாரா என்று எனக்கு தெரியாது. அந்த மாமனிதரை பற்றி நினைக்க எனக்கு கண்ணில் அழுக வந்துடும். அது மாதிரிலாம் ஒரு மனிதனை பார்க்க முடியாது. கூட்டத்துக்கு போனால் ஏதாவது காசு கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவார். ஏன்பா கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்துறீங்க, எனக்கு எதுக்கு போக்குவரத்து செலவுக்கு இந்த பஸ்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா ஆகும், அதை மட்டும் கொடுங்க, மிச்சப்படத்தை நீங்கள் வச்சுங்கப்பான்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட பேச்சாளர் உண்டா? இப்போலாம் கொள்ளை அடிச்சிடுறான். கூட்டத்துக்கு அனுப்பணும் போன உடனே கொள்ளை அடிச்சிடுறான். அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு. சாப்பாடு ஜெகத்தை சாப்பாடு சிம்பிளாக இருக்கட்டும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அடக்கமாக இருப்பார். 3 முதலமைச்சரை பார்த்தவர், 3 முதலமைச்சரோடு பழகிய பெருந்தகை. ஒரு தடவை நான் அவரெல்லாம் உட்காந்து பேசியிருந்தோம். நான் எல்லாம் அவங்க தலைவர் கலைஞரோட உட்காந்து பேசியிருந்தேன். கலைஞர் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி ராமாயணத்தை பற்றி நான் சொன்னேன். சும்மா மாலையில் நாங்கள் கலைஞரோடு ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் விளையாட்டுக்கு சொன்னேன், இல்லை ராமாயணம் 10,000 பாட்டுக்கு மேலே கம்பன் எழுதுனா, அதை சுருக்கி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்ல, கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை எங்கு இல்லையே, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, என்ன அருமையாக சுருக்கிட்டான் பாருங்கண்ணா அப்படின்னு. கலைஞர் உடனே அடித்தார். அதை விட நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா. தொட்டான் கெட்டான்னார். நான் மிரண்டு போயிட்டேன். சிலப்பதிகாரத்தை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சிலப்பதிகாரத்தை பற்றி நீ சொல்லியான்னார். அந்த ரிஸ்க்கு நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கணிகை ஒருத்தி கற்பூக்கரசி ஆனால், கற்பூக்கரசி கடவுளானால். இதான் சிலப்பதிகாரம்னாரு. இது ஒரு தெரியுமையா? இது யார் சொன்னது தெரியுமா என்னார். யார் என்னன்னு? சிலம்பொலியே என்னார். சண்முகநாதன் கூப்பிடுங்க, சிலம்பொலி செலப்பு நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னென்ன திடீர்னு இப்போ வர சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம் வர சொல்லியா அப்படின்னார். நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். சிலம்பொலி அதுக்குள்ளே ஒரு வண்டி போட்டு அனுப்பணும். வண்டி போட்டு வந்துட்டார். வந்துட்டு இன்னும் சிலம்பொலி வாங்க, உங்களை பற்றி தான் இப்போ ஆழ்வார்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், ஆமாண்ணே ரொம்ப நான் கோடு போட்டு நிற்க சொன்ன பாட்டு சொன்னேன்னா, தலைவர் கலைஞர் கணிகை ஒருத்தி கற்புக்கரசி ஆனால் கற்புக்கரசி கடவுளானால்னு ஒரு சொன்னார்னு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பாட்டை நீ எழுதுனதை பேசுனதை அவர் சொன்னார்னா தலைவர் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்ன மகிழ்ச்சி. சிலம்பொலி நான் சிலப்பதிகாரம் எழுதிக்கிறேன், அதை பற்றி நீ என்ன சொல்கிறேன்னாரு. ஆழ்வார் நீ சொல்லியா அப்படின்னார். ஒரு பறவைக்கும் கறவைக்கும் நீதி விளங்கிய நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு நான் முன்னாடி அடித்தேன். அது மனப்பாடம் நமக்கு அடித்தேன். ஒரு கறவைக்கும் பறவைக்கும் நீதி விளைந்த நாட்டிலிருந்து வருகிறேன்னு கண்ணகி கை சிலம்போடு நின்று சொல்லுவாண்ணே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னு. சிலம்பொலி நீ என்ன சொல்லியா அப்படின்னார். அண்ணன் சிலம்பொலியார் அவர் சொன்னார்கள், கண்ணகி காற்சிலம்போடு புலம்பிடும் சிலம்போடு வந்தாள் அப்படின்னு சொன்னார். கலைஞர் மெய் சிலிர்த்து போயிட்டார். இதை நான் எழுதினேன், ஒரு மடையும் கூட இதை சொல்லலையா, சிலம்பொலியார் மட்டும்தாயா இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்பவும் பாசமும் பற்றும் கொண்டிருக்கிற ஈடில்லா பெருந்தகையாக
எல்லா புகழையும் தன்னகத்தை கொண்டு அடக்கத்தின் மறு உருவமாக திகழ்ந்த ஒரு மாமனிதன் சிலம்பொலியார் அவர்கள். இப்படிப்பட்ட மனிதனை இனிமேல் எந்த பிறவியில் பார்க்க போகிறோம்னு எனக்கு தெரியல. நான் வாழ்க்கையில் உண்மையிலேயே சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கும் என்னுடைய நெஞ்சிலே நீக்கவர நிறைந்திருக்கிற பெருந்தகை இவரும் அவை நடராஜன் அவர்களும். இன்றைக்கி ஏதாவது மேடையில் ஏறி 2 வார்த்தை தெரியுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் மூலமும் முதலும் அவர்கள் தான். ஈரோடு தமிழன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கவி அறிவி! உலகத்தில் இந்த மாமனிதர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். நாம் இந்த தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது. இங்கே பெருமகனார் அவர்கள் சொன்னது போல சிலப்பதிகார வரலாற்றை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். 2ஆம் நூற்றாண்டு என்று சொல்லி இதுவரையும் எப்படியெல்லாம் சிலப்பதிகாரம் மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காப்பியம் எப்படி தொடங்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இந்த வரலாறுகள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்பது எங்கள் குடும்பத்திலே நடக்கிற நிகழ்ச்சி. எங்கள் குடும்பத்திலே நாங்களும் ஒருவராக இருந்துதான் இந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே சொல்லி இதை அரசு விழாவாக, அதுவும் இங்கே பெருமக்கள் எல்லாம் சொன்னதைப் போல அவர் பெயரால் ஒரு விருது வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமக்களே, அருமை அண்ணன் சிலம்பொலியார் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அந்த வரலாற்றோடு நம் வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை. அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி பாராட்டிய பெருந்தகை. எம்ஜிஆர் அவர்கள் உச்சி முகத்த தலைவர் அவர்கள். கலைஞர் அவர்களுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் வேணும்னா கலைஞர் சொல்லுவார், சங்க இலக்கியத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் உனியா அப்படின்னு சொன்னாங்க, சிலம்பொலியை கூப்பிடியா அப்படின்னு கேட்பார். ஆகவே ஒவ்வொரு செய்தியிலையும் ஒவ்வொரு இதிலையும் தமிழ் என்று சொன்னால் அது யாரை கேட்கணும்னு சொன்னால் சிலம்பொலியை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. அந்தளவுக்கு எங்களோடு ஊனோடும் உயிரோடும் கலர்ந்திருக்கிற அவருடைய 6வது ஆண்டு நினைவு ஏந்தலில் அடியேனும் நின்று பேசுகிற வாய்ப்பை தந்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.